ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. இன்றைக்கு அபிராமி அந்தாதியோட 22வது பாடல் அனுபவிக்க இருக்கின்றோம். அபிராமி பட்டர் இதுல அம்பாள்கிட்ட என்ன வேண்டுகிறார்? பிறவாத வரம் வேண்டும் அப்படிங்கிற எல்லாருக்கும் வேண்டுவது அதுதான். மீண்டும் பிறவாமல் காத்தருள்வாய் அம்மா அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிற நாம அம்பாள்கிட்ட இறைஞ்சணும். மீண்டும் பிறவாத வரம் தரணும்னு அபிராமி பற்ற அப்படியே அவளோட அழக அப்படியே மனசுக்குள்ள நினைச்சு பார்க்கிற, அவளையே மனசுக்குள்ள எண்ணி 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 தியானம் பண்ணிட்டு இருக்க. போன பாடல்ல என்ன முடிச்ச? பசும் பெண் கொடியேன்னு சொன்னார். அந்த கொடியான அபிராமி இப்போ அவரோட வாக்குல எப்படி வரா அப்படிங்கறத நம்ம இந்த பாடல்ல அனுபவிக்கலாம். கொடியே இளவஞ்சி கும்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமால் இமயப்பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமால் இமயப்பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. பசும் பெண் கொடியேன்னு அந்த பாடல்ல முதல் பாடல்ல முடிச்சார். கொடியா எதற்காக சொல்றார் அம்பாள? கொடினா வளைப்பதற்கு எளிது. அந்த கொடியில ஒரு பழம் பழுத்து தொங்கித்தினாலோ அல்லது ஏதாவது ஒரு இது இருந்தாலோ நம் பறிப்பதற்கு ஒரு கொம்பை வச்சு இழுத்து அந்த கொடி வளைஞ்சு கொடுக்கும், படிச்சிருவோம் இல்லையா? இப்போ கொடியாக இருக்கக்கூடியவள் பக்திங்கிற கொம்பை வச்சு அம்பாளை நம்ம பற்றிக்கலாம். அதுதான் வேணும் நமக்கு. கொம்பாக அவள் இருக்கக்கூடியவள். இதுல அம்பாளோட வடிவம் வண்ணம் எல்லாம் எப்படி சொன்னார்ங்கிறத போன பாடல்ல நம்ம அனுபவிச்சோம். அவருக்கு அம்பாளை எப்படி சொல்றது அப்படின்னு பசும்பெண் கொடியேன்னு சொன்ன அப்படி வியப்பா இருக்கு அவருக்கு. அப்ப அந்த கொடியை திருப்பி இன்னும் சொல்லி பார்க்கிறார் அம்பாளை. கொடியே இளவஞ்சி கொம்பே அப்படின்னு சொல்றாரு. அவள் எப்படி மென்மை வடிவானவள். லதா லதான்னு சொல்றோம் அவளை வந்துட்டோம். லதாதாரா அப்படின்னு சொல்றோம். சமுன்னேய மத்தியமான லதாவாக எந்த பரமசிவன் என்கிற அந்த கொழும்பை பற்றி படரக்கூடிய கொடியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். லலிதா சஹஸ்ரநாமத்துல திருசத்தில எல்லாம் அனுபவிச்சோம். மென்மை வடிவானவள், கோமலாங்கி, லலிதா அப்படின்னாலே அழகு மிக்கவள், எல்லாம் அவள் திருநாமங்களோட இது. கொடி போன்றவள். கொடி அப்படின்னு சொன்னாலே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கொடி எப்படி வளைப்பதற்கு எளிதாக அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போற மாதிரி அம்பாள் அப்படியே இருக்கலாம். அந்த உயிர் கூட்டங்களுக்கு எல்லாம் கருணை, அந்த கருணையினால இறங்கி அப்படியே அருள் செய்யக்கூடியவள் அம்பாள். பெண்களே மென்மையானவர்கள் பொதுவாகவே சொல்லுவா. அம்புஜவல்லி, ஷண்பகவல்லி அப்படின்னு கொடியோட பெயரை வச்சு மென்மை வடிவாக லதா அப்படின்லாம் பெயர் வைப்பா. கொடிகளோட பெயரை வைத்து அம்பாளும் இந்த வள்ளிகளில் எல்லாம் சிறந்தவள். வள்ளினாலே கொடி. அப்போ இந்த கொடியெல்லாம் சிறந்த கொடியாக, அதனால அவள் அவளை கொடியேன்னு சொல்லிடுற. அப்போ வஞ்சி கொடி ஏன்னா தன்மை, குளிர்ச்சி, மென்மை, இதற்கெல்லாம் வஞ்சி கொடியைத்தான் உதாரணமா சொல்லுவா. அப்போ அதை பெண்களுக்கு, பெண்கள் வஞ்சினாலே பெண்களுக்கு இதை ஓமையா சொல்லுவா. அம்பிகை வஞ்சுள வள்ளி சொல்லுவா. அதனால இள வஞ்சி கொம்பே அப்படின்னு சொன்ன. ஒரு கொடி, ஒரு கிளை, அத கொம்பு. ஏன்னா திருவாசகத்துல பார்க்கலாம். கொடும் கரி குன்று உரித்து அஞ்சு வித்தாய்
வஞ்சி கொம்பினையே அப்படின்னு அம்பாளை வஞ்சி கொம்பு அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் அழகா சொல்றார். ஏன்னா கொம்பு கொடி அப்படின்னா கொடி ஒரு இதில் படர்ந்து நிற்கும் போது அதற்கு வலிமை ஜாஸ்தி. ஒரு கொழும்பை பற்றி ஏறிடும். யாருனாலும் நிமிர்ந்து பார்க்கலாம், ஏப்பா அந்த கொடி எவ்வளவு உயர படர்ந்திருக்கு அப்படின்னு நிமிர்ந்து ஆச்சரியமா பார்ப்போம். அத போல அம்பாள் யார்? அமிர்த கடேஸ்வரர் அப்படிங்கிற அந்த அந்த கொம்பு அதை சுற்றி படரும் அபிராமியான கொடியாக இருக்கின்றாள். அம்பாள் அழகு கொடி. அதனால மின்னலை கூட நம்ம கொடின்னு சொல்லுவோம். 1000 மின்னல் கொடிகளாக அம்பாள் இருப்பவள். மின் 1000 ஒரு மெய் வடிவாகின பின்னால சொல்ல போற மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடியெல்லாம் முதல் பாடல்ல சொன்ன நம்ம அனுபவிச்சோம். ஏன்னா கொடி ஒரு கொம்பை சுற்றி படர்ந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவு பெரிய காற்று அடிச்சா கூட அது அசைந்து தருமே தவிர அது சட்டுற கீழே விழுந்துராது. அதுபோல பூரண ஞானம் பெறாத அன்பர்கள் பக்திக்கு இறங்கி அருள் புரிபவளாக அம்பாள் இருக்கின்றாள் அப்படின்னு கொடியே அப்படின்னு சொன்னவர். அப்போ அடுத்தாப்புல என்ன சொல்ற? இளவஞ்சி கொம்பே அப்படின்னு சொல்ற. அம்பாளை கொடின்னு சொல்றதுக்கு இன்னும் நிறைய இதை சொல்லிண்டே போலாம். ஏன்னா சின்ன காற்றுக்கு கூட அசைந்தாடும் கொடி போல அதனுடைய அடியவர்களுடைய சிறிய துயரத்தை கூட தாங்க முடியாமல் அவர்களை காக்க அம்பாள் ஓடி அருள் புரிபவளாம். அதனால கொடி கொடி அப்படின்னு என்ன அழகா சொல்லியிருக்க. அன்னை இளவஞ்சி கும்பே அப்படின்னு அடுத்தாப்புல சொல்றார். ஏன்னா மீனாட்சியோட குழல் அப்படிங்கிற காட்டை மீனாட்சியான இளவஞ்சி கொடி தாங்குகிறது அப்படின்னு அழகா சொல்வா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல. மதுக்கரம் வாய் வடுக்கும் குழற்காடேதும் இளவஞ்சி கொடியே அப்படின்னு சொல்ற. அதனால தான் இங்க இளவஞ்சி கொம்பேன்னு அம்பாளை வஞ்சி கொம்பு அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாருங்கிறத நம்ம பார்த்தோம். இல்ல கொடியினுடைய கிளைக்குத்தான் கொம்புன்னு பேர் சொல்லலாம். இதுல கொடுங்கரி குன்றுரித்து அஞ்சுவித்தாய் வஞ்சி கொம்பினையேன்னு மணிவாசகர் சொன்னார்னு பார்த்தோம் திருவாசகத்துல. அம்பன்ன கண்ணி அறிவை மனோன்மணி கொம்பன்ன நுண்ணிடை கோதை குலாவிய செம்பன் செய்யாக்கை செறி கமிழ் நாடோறும் நம்பனை நோக்கி நவிழ்கின்றானே திருமந்திரத்துல சொல்ற மாதிரி அம்பாள் வஞ்சி கொம்பே. வஞ்சினா ஒரு மரத்துக்கு பெயரும் வஞ்சின்னு சொல்லலாம். அந்த மரத்துல பூவோட விளங்கும் கொம்பு போன்றவளேன்னு அம்பாளை அபிராமி பற்ற சொல்றாருன்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்படி மென்மை மிக்கவளாக இருக்கும் அம்பாள் தன்னுடைய கருணையினால, எப்பேற்பட்ட கருணை, பெரும் கருணை, அதுல அடியவர்களை எல்லாம் ஆண்டு கொள்கிறாள் அம்பாள். பக்தர்களும் ஞானிகளும் எப்படி அவர்கள் பக்குவம் அடைந்ததுனால உயர்ந்து அவளுடைய அருளை எல்லாம் அவர்கள் பெறுகின்றார்களாம். எனக்கு என்ன, யாரே கேட்டாலும் சொல்லுவார், நான் என்ன நாயில் கடையேனேன்னு சொல்லுவார் மணிவாசக பெருமாள். அவர் எனக்கு என்ன தகுதி இருக்கு? அம்பாள் தன்னுடைய கருணையினால ஒன்றுக்கும் உபயோகமில்லாத பற்றாத அடியேனையும் பற்றி கொண்டாள், ஆண்டு கொண்டாள் அப்படின்னு சொல்றா. என்னையும் உன்னுடைய அடியவனாக்கி என்னை ஆண்டு கொண்டாயே அப்படின்னு சொல்ற மாதிரி. யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய் என் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகைன்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவார். அபிராமி பட்டரும் இதே மாதிரிதான் சொல்றார். பக்குவமே இல்லாத என்னையும் ஒரு பொருட்டாக நினைத்து என்னை எனக்கு அருள் செய்தாலே எம்பெருமாட்டி அப்படின்னு சொல்றார். ஏன்னா ஒரு மரத்துல ஒரு பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது, அதற்கு ஒரு காலம் வேண்டும். அந்த காய்த்து அது பக்குவமாக அந்த பழுக்க வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு காலம் உண்டு இல்லையா? அப்போ கனிமரம் பழுக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. பருவம் வந்தால்தான் அதுவும் பழுக்கும். அந்த மரங்கள்லயும் ஒரு பூ பூக்கிறது இந்த காலத்துலதான். இப்ப மாம்பழ சீசன் பாக்குறோம், நிறைய பூ விட்டு எல்லா பூவும் காயாவதில்லை, சில உதிர்ந்துடும். காயானாலும் அது காய்த்து அதற்குரிய காலம் வரும்போதுதான் அது பழுக்கும் இல்லையா?
அதுபோல அன்னை அபிராமியும் அன்பர்களோட தகுதியை நோக்கி அவர்களுக்கு உரிய பக்குவம் வரும்போதுதான் தன்னுடைய அருள் அப்படிங்கிற அந்த கனியை அவள் கொடுப்பாள் அப்படிங்கிறார். ஏன்னா இதுதான் அவளுடைய இயல்பு. வெறும் காயை கொண்டு தடி எடுத்து படுக்க வச்சா அது வம்பா போகும் இல்லையா? அதனால இது நான் பக்குவம் அடைந்த பிறகு அம்பாளோட அருள் பெறலாம் அப்படின்னா இந்த பிறவியில் நடக்கும் காரியமா? நமக்கெல்லாம் பக்குவம் இன்னைக்கு வரும். அலை ஓய்வது என்று சமுத்திர ஸ்நானம் செய்வது என்றுங்கிற மாதிரி இந்த சம்சார சாகரத்துல சுழன்று இருக்கோம். அம்பாளோட அருள் பக்குவம் வந்த பிறகு பெறுவோம் அப்படின்னு இருந்தால் இந்த பிறவியில் அது நடக்குமா? இந்த பிறவி என்ன, எத்தனை பிறவி எடுத்தாலும் என்ன செய்து பலன் பெற்றாலும் பிறவி பிறவி பிறவின்னு புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு எந்த பிறவில நமக்கு அந்த பக்குவம் வருமா அப்படிங்கிறது தெரியல. அப்போ இப்பேற்பட்ட தாழ்ந்த நிலையில இருந்த எனக்கு இந்த வஞ்சி கொம்பு பழுத்து கனியை தந்ததே அப்படின்னு அபிராமி பற்ற வியக்கிறார். இது ஆச்சரியம் இல்லையா? எனக்கு இது ஆனா இது உண்மை. அபிராமியோட கருணை தான் இதற்கு காரணம். காலம் இல்லாத காலத்துல பழுத்த கற்பக மரம் போன்றவள் அப்படின்னு அந்த அம்பாளோட பெருமையை சொல்றவர். இப்படி எண்ணி எண்ணி பார்க்கிறவர் அபிராமியோட பெரும் கருணைய. அதனால எனக்கு வம்பே பழுத்த படியே அப்படிங்கிற. பழுத்த படி படி அப்படின்னு சொல்லும் போது ஒரு உருவம் வச்சுக்கலாம், இல்ல ஒரு முறை இத்தனை படி அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ வம்பே அப்படின்னா பழுத்தல், வம்பே பழுத்தல் அப்படின்னா காலம் இல்லாத காலத்துல பழுப்பது. அதத்தான் கொடி என்றும் கொம்பென்றும் சொன்னவர். பூங்கொம்பு, பூ வந்தால் காய் கனி வரணும் இல்லையா? அந்த கொம்பு தான் பழுத்துடுத்து. ஆனா பல காலம் காத்திருந்து அந்த பருவம் வரும்போது பழுக்க வேண்டியது எப்படி விரைவிலே பழுத்து விட்டது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறார். இது எனக்கு வியப்பா இருக்கு. வம்பென பழுத்த அப்படின்னு சொல்றார். ஏன்னா தடி கொண்டு அடிச்சு படிக்க வைப்பா அப்படின்னு சொல்லுவா. அப்போ அது வம்பா போகும். ஆனால் இது வம்பாகல. இது எப்படி ஆகும்? வம்பென பழுத்த கருணை. இத மாணிக்க வாசகர் கூட சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்றாரு. இது உம்பர்கட்கரசே ஒழிவர நிறைந்த யோகமே ஊற்றையேன் தனக்கு வம்பென பழுத்து என் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே அப்படின்னு சொல்றார். மாணிக்க வாசகரோட திருவாசகத்துல அவர் எத்தனை இது அழகா சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு வம்பே பழுத்தபடியேன்னு அவர் அழகா சொல்றார். ஏன்னா இந்த பிறவி கிடைத்தற்கரிய இந்த பிறவியை பெற்று இறைவியை அடையாவிட்டால் இந்த பிறவி வீணாகிவிடும் அப்படிங்கிற. பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணார் பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேர் இழந்தாரேன்னு திருமந்திரத்துல சொல்லியிருப்ப. அம்பாளுக்கு நமக்கு அருள் செய்யணும்னு கடை தேற்ற வேண்டும் என விருப்பம் வந்துட்டா வலிய நம்மை ஆட்கொள்ளுவாள் அவள். இந்த பேர் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா மணிவாசகர் இன்னும் என்ன சொல்லியிருக்க, முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழ வினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி ஏனை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவர் ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்னா ஆனந்த குத்தாடுறார் மணிவாசக பெருமாள். இன்னும் என்ன சொல்ற, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனா அமுதமமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவேன திரு ஏசரவு பகுதியில அப்படியே பாடி உருகிற ஒரு வாசகத்திற்கும் உருகாத அப்படிங்கிற திருவாசகத்திற்கு அப்படி திருவாசகம் அப்படியே உருக்கிடும் நம்மளை. அப்போ இறைவன் நம்மை தலிய ஆட்கொண்டதை அவர் எண்ணி எண்ணி உருகி உருகி பாடுகிறார். அத போல அபிராமி பட்டரும்
என்ன சொல்ற, எனக்கு முழு ஞானம் வராத நிலையில கூட என்னை நீ வலிய வந்து ஆட்கொண்டாயே அப்படின்னு அழகா சொல்ற. தானாக பழுக்காத பழத்தை தடி கொண்டு அடித்து பழுக்க வைத்தல் போலன்னு எனக்கு பக்குவம் வரல, ஆனாலும் கூட எனக்கு நீ அந்த பக்குவத்தை கொடுத்து என்னை ஆட்கொண்டாயே அப்படின்னு சொல்றார். இதுல அழகா சொல்லி முடிச்சார். ஊத்தையேன் தனக்கு வம்பென பழுத்து குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே அப்படின்னு மணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில சொல்லும் போது சொல்றார். குருவருளும் திருவருளும் பெற்ற அப்ப சொல்ற பக்குவமற்ற தன்மையிலும் என்னை வந்து வலிய வந்து சிவபுராணத்துல பார்த்தோம் இல்லையா, ஒரு மரத்தடியில வந்து உட்கார்ந்துட்டு என்னை நீ ஆட்கொண்டாயேன்னு எப்படி சொல்றார். அதனால வாசக்கமலம் தலைமையில் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் அப்படின்னு அபிராமி பற்ற இன்னும் அழகா சொல்லுவார். அதெல்லாம் அனுபவிக்க போறோம் நாம வந்துட்டு. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல நம்ம அனுபவிச்சிருக்கோம் அருணகிரியார் சொன்னதை. அதனால அபிராமி பட்டரும் அவளுடைய கருணையை எண்ணி எண்ணி வியந்து வியந்து இப்படி சொல்றார். அதனால கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே, கொடி கொம்பு பழுத்தபடி அப்படின்லாம் சொல்லவருக்கு அடுத்தது மலரும் மனமும் சேர்ந்து ஏன் அம்பாள மனமாக சொன்னால் அதனை தாங்கும் மலர் எது அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ அவள் யாரு, வேதத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடியவள், வேதம் என்னும் மலரின் பரிமளமாக அவள் இருப்பதாக சொல்லலாம்னு என்ன சொல்ற, மறையின் பரிமளமே அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்த மாதிரி. அதனால அவள் எத்தனை அவளுடைய கருணையை சொல்ல முடியுமா அவளை, மறையின் பரிமளமே அப்படின்னு சொல்றார். ஏன்னா உயரிய வேதங்களை எல்லாம் வெளிப்படுத்தும் உயரிய வேதமனமாக இருப்பவள் அம்பாள். அப்போ மனத்தால் மலர் பெருமை பெறுகிறது, அதுபோல அம்பாளால் தான் 4 மலைகளும் பெருமை பெறுகின்றன. ஏன்னா அவள் வேத மாதா, வேத ஜனனி. எத்தனை திருவிளையாடல்கள், எத்தனை அவதாரங்களை எல்லாம் எடுக்கிறாள். அப்படி பார்வதியாக எழுந்தருளிய திருக்கோலம் யாரோட புதல்வியாக பிறந்தாள், இமவானுடைய புதல்வி வந்து சிவபெருமானை அது பிறந்து சிவபெருமானை வந்து திருமணம் செய்து கொண்டாள். அதனால அவளுக்கு ஹைமவதி, கிரிஜா, பர்வதவர்த்தினி, பார்வதி, மலைமகள் அப்படின்லாம் நம்மளுக்கு பெயர் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இமயமலை பெரிய மலை, பனிமால் இமயம் அப்படின்னு சொல்லியிருக்கவர் இவர் வந்துட்டு. அதனால தான் அந்த மலையில எப்படி இருக்காளாம் அம்பாள் வந்து பெண் யானை. ஏன்னா இதுல நிறைய அனுபவிச்சிருக்கோம். மூக பஞ்சசதியில கூட அம்பாளை பத்தி சொன்னார், எப்படி யானையாக அவள் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லி. பனிமால் இமயப்பிடியே அப்படின்னு சொல்றார். ஏன்னா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்ல குமரகுருபர சுவாமிகளும் சொல்லியிருப்பார், வளர் சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளம் வெண் பிடியே அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி பெண் யானை, மலையரசன் புதல்வியாக வந்தவள் அவள். அதனால தான் இமவான் தவத்திற்கு இறங்கி பார்வதியாக அவதரித்து எப்படி அவள் வந்து ஆட்கொண்டாள் அப்படின்னு. யானை வடிவம், பனிமால் இமயப்பிடியே, மலையரசின் புதல்வியாக வளர்ந்து அப்படி அவருக்கு அருள் செய்வதற்காக புதல்வியாக அவதரித்தாள். அவளுடைய எளிமை கருணையை காட்டுகின்றது. ஏன்னா எல்லாருக்கும் தாயானவள் அவள். இவள் வந்து யாருக்கே ஒத்தருக்கு தாயாக இருக்கிறாளா அப்படின்னு சொன்னா இல்லை, எல்லாருக்குமே ஜெகன்மாதா, ஸ்ரீமாதா. அப்படி அவள் வந்து உலகத்தையே படைத்தவள், எல்லாருக்கும் அன்னையாக இருப்பவள். அவளை வந்து ஒருத்திக்கு மகளாக பிறந்து வளர்ந்து கொண்டாள் அப்படின்னா அது அவளுடைய கருணை எளிமையை காட்டுவதாக இருக்கின்றது. அதனால பர்வதராஜனுடைய மகளாக அவதரித்தாள். அவள் யாருக்கெல்லாம் தாய்னா எல்லாருக்கும். இதுல என்ன சொல்றார், பிரமன் முதலாக புழு பிரம்ம கீட்ட ஜனனி, நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்திருப்போம். பிரமன் முதல் புழு வரையில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தாயாக விளங்குபவள். அதனால தான் பிரம்ம கீட்ட ஜனனின்னு பார்த்தோம் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல. அப்போ பிரம்மன் முதலிய தேவர்களுக்கெல்லாம் அவள் தாய். அவள்தான் தன்னிடம் இருந்து அவர்களை எல்லாம் பிறப்பிக்கிறாள் இல்லையா, அவள்தான் அவர்களை எல்லாம் படைக்கின்றாள். அவரவர்களுடைய செயல்களை செய்யும் வண்ணம் பஞ்சகிருத்திய பராயணான்னு பார்த்தோம். அவள் தான் ஆணை கொடுக்குறா, ஒவ்வொருத்தரையும் படைத்து இந்த தொழிலை செய்யும் சொல்லிட்டு.
அதனால பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அப்படின்னு சொன்னவர். ஏன்னா இவர் எப்படிப்பட்டவள்னா, பிரமர்க்கும் அம்மனை, பிரமனை பண்டு பெற்ற பெருந்திருன்னு தக்கையாக பரணியில ஒட்டக்கூத்தர் சொல்லியிருக்க. அம்மையை பிரமனுடைய தாயாக சொல்லி பிரமர்க்கும் அம்மனை அப்படின்னு சொல்லி உண்மையால் விட்டுலோ புறந்தர ஆதிகட்கும் தாயாதல் முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப அம்பாளோட இப்படி பல வகை புகழ்களை எல்லாம் சொல்லிண்டே வரார் அபிராமி பட்டர். அப்போ அவளுக்கு முன்னால தன்னுடைய பெட்டிஷன் ஒண்ணு, தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்றார். என்ன சொல்றார்? வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை அப்படின்னு சொல்ற மாதிரி, வள்ளுவர் சொல்ற மாதிரி பிறவாமையை எனக்கு கொடு அம்மா அப்படின்னு வேண்டிக்கிறார் அபிராமி கிட்டக்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய பிறவிதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமானது இல்லையா? பிறவி என்பது இல்லைன்னா நம்மளுக்கு மாறாத எப்பொழுதும் பேரின்ப வாழ்விலேயே நாம திளைக்கலாம். அதனால இப்ப பிறந்துட்டோம், இந்த பிறந்து எடுத்து இந்த பிறவியில தானே இது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இறப்பு அப்படிங்கிறது இனிமே நம்மளுக்கு வரும். பிறப்பு என்பது உண்டென்றால் இறப்பு என்பது அன்றே எழுதப்பட்டு விட்டது நம்மளுக்கு. அப்போ அம்பாளுடைய அருள் நம்மளுக்கு இருந்தா, இந்த சரீரத்தை விட்டு போயாச்சுன்னா திருப்பி இங்கே பிறக்காத நிலையை அவள் கொடுப்பாள். பிறவாத மீண்டும் பிறவா வரம் தாரும் பொம்மானே அப்படின்னு சொல்ற மாதிரி, நம்மளுக்கு இந்த பிறவிங்கிறது எதனால வருது? நாம நிறைய வினைகள் எல்லாம் செய்திருக்கோம். அதனால தான் அந்த வினைகளை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறவி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அம்பாளோட அருள்னால நாம எந்த செயலை செய்தாலும் அது அவள் நம்மளை செய்விக்கிறாள்னு பகவான் கீதையில என்ன சொல்றார்? கடமையை செய், பயனை எதிர்பாராதே பாரு. எந்த பயனை, இதனால இது கிடைக்குமா, இதனால நன்மை செஞ்சிருக்கேன் அப்படின்னா புண்ணியம் கிடைக்கும், அப்புறம் பாவம் செய்தால் பாவம் வரும், அப்படியெல்லாம் நினைச்சுட்டு இருந்தா திருப்பி திருப்பி அந்த புண்ணியத்தையும் பாவத்தையும் அனுபவிப்பதற்கு நம்மளுக்கு பிறவி தொடர்ந்துட்டே இருக்கும். அதனால அம்பாளோட அருள் இருந்தால் இந்த வினையெல்லாம் ஓய்ந்து விட்டு பிறவாத நிலையாகிய முக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்பேற்பட்ட நிலையை எனக்கு தா அம்மா, அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் ஆண்டு கொள்ளே அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அம்பாளோட அடி பற்றி கொள்ளணும். அவளுடைய திருவடிகளை பற்றுக்கோடாக கொண்டு விட்டால் நம்ம அவள்கிட்ட நம்ம விண்ணப்பிக்கலாம். என்ன விண்ணப்பிக்கலாம்? நம்ம வேற யார்கிட்ட போய் விண்ணப்பிக்க முடியும்? அதனால உங்ககிட்ட தான் நான் சொல்றேம்மா, இப்ப பிறந்துட்டேன், அதனால இந்த உடம்பு எப்படி நான் இறக்க போகும்போது விட்டு போகணும். அப்படி நான் இறந்துட்டானா எனக்கு இனிமே இந்த உலகத்துல பிறவிங்கிறதே தந்துடாதே, இனி நான் பிறக்கவே கூடாது அப்படின்னா எனக்கு நான் அந்த முயற்சி, நான் பிறக்கக்கூடாதுன்னு நான் என்ன முயற்சி பண்ண முடியும்? நீ உங்ககிட்ட நான் பக்தி பண்ணி உங்ககிட்ட நான் விண்ணப்பிக்கலாம். நீ எளியனிடத்தில் கருணை கொண்டு நீயே என்னிடம் என்னை ஆட்கொண்டு நலம் புரிய வேண்டும். நீ ஆண்டு கொள்ளாவிட்டால் யாரு? அந்த யமனுடைய வாதனை, பிறப்பு துன்பம் மாறி மாறி எனக்கு கொண்டே இருக்கும் அம்மா. அதனால நான் இனிமேல் இங்கு பிறவாத நிலையை பெரும்படியாக நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும். நீ எழுந்தருளி என்னை ஆட்கொள்ள வேண்டும். அப்படி நீ என்னை ஆட்கொண்டு விட்டால் இனிமேல் எனக்கு பிறவி என்பதே இருக்காதுன்னு வேண்டிக்கிறார் ஆசிரியர். யாரு? அபிராமி பட்டர் இங்க வேண்டிக்கிறார். அதனால பிறவாதிருக்க வரம் தர வேண்டும் அப்படின்னு பட்டினத்தார் பாடின மாதிரி அபிராமி பட்டரும் எல்லாரும் கேட்கிறா, பிறவாமல் வரம் தாரும் பெம்மானேன்னு சொல்ற மாதிரி, இருவினை மும்மலமும் அற இரவியோடு பிறவியற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் அப்படின்னு திருப்புகழ்ல வேண்டிக்கிறார். அத மாதிரி பிறவாதிருக்க வரம் தர வேண்டும்னு பட்டினத்தார் சொன்ன இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார் பிறவாமை வேண்டும் அப்படின்னு காரைக்கால் அம்மையார். பிறவி பெருங்கடல் நீந்துவர். பிறவி பெருங்கடல் யாரு நீந்த முடியும்? இறைவனையே சேரும் போது அவர்களுக்கு இந்த பிறவிங்கிறது இருக்காது, அதை நீந்தி கடப்பார்கள். நீந்தார் இறைவன் அடி சேராதார்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்க. மண்ணும் தணலார வானும் புகையார எண்ணறிய தாயும் இளைப்பார பண்ணும் அயன் கையாரவும் அடியேன் கால் ஆரவும் கண்பார் ஐயா திருவையாரா அப்படின்னு பட்டினத்தார் வேண்டிக்கிற மாதிரி நாமளும் அம்பாள் கிட்டக்க வேண்டிக்கணும், எனக்கு பிறவா வரம் தாரும். ஏன்னா
பிறவிதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம். அப்போ இந்த வினை போகமே ஒரு தேகம் கண்டாயின்னு பட்டினத்தார் சொல்ற மாதிரி பிறவி இல்லாமல் போயிட்டா பேரின்பம் கிடைக்கும். அப்ப இடர்கள் வராது, தடுத்து ஒன்னால்தான் நிறுத்த முடியுமம்மா. அதனால பிறவி வராமல் தடுத்து நிறுத்துவது உன்னால் மட்டுமே, நீ என்னை ஆண்டு கொண்டால் மட்டுமே முடியும் அப்படின்னு யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன்னு மணிவாசக பெருமான் சொல்றார். ஏன்னா பிறப்பு வந்தாச்சு, அடுத்து நிகழ்வது இறப்பு தான். நமக்கு அது நடந்தே தீரும். ஆனால் மீண்டும் நான் பிறந்தா திருப்பி இறப்பு வரும். அதனால அந்த பிறப்பை இல்லாமல் நீ செய்து அருள்வாய். மீண்டும் எனக்கு பிறப்பு இருந்தால் தானே இறப்பு, வேண்டவே வேண்டாம். அந்த பிறப்பு இல்லாமல் செய்யக்கூடிய வலிமை உனக்கு மட்டும்தான் உண்டும் அம்மா, அதனை தந்தருள வேண்டும் அப்படின்னு இப்ப எல்லாரும் பிரார்த்தனை பண்ற மாதிரி நாமும் அம்பாள்கிட்ட பிறவா வரம் தாரும், பிறவா வினை இனி பிறவாமல் ஆண்டு கொள்ளேன்னு அபிராமி பட்டர் கேட்கிற மாதிரி நாமளும் கேட்கணும் அம்பாள்கிட்ட. கொடியே இளவஞ்சி கும்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமால் இமயப்பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் ஆண்டு கொள்ளே அப்படின்னு சொல்றார். கொடி போன்றவள், வஞ்சி மரத்தில் உள்ள பூங்கொம்பு போன்றவள், பக்குவம் இல்லாவிட்டால் கூட அதனை எண்ணாமல் காலமில்லாத காலத்தில் என்னை பழுக்க வைத்த இன்ப கனியின் திருவுருவம், வேதம் என்னும் மலரில் பரவிய மனம் போல் இருப்பவள், மறையின் பரிமளமே பனியை உடைய பெரிய இமயமலையில் உலாவிய பிடி போன்றவளை சௌந்தரிய லகரியில பார்த்திருப்போம். அப்படியே அந்த இமவான் பெற்ற மகள் அந்த பனிமலையில அவள் நடந்து போற அழகெல்லாம் சொல்லியிருப்பார் மாதிரி. பிரமன் முதலிய தேவர்களை பெற்ற அம்மே தாயே, நான் இங்கு பிறந்தாச்சு, இனி இறந்து மீண்டும் இந்த உலகத்தில் பிறகாமல் இருக்கும்படி உன் கருணையனால் என்னை நீ எனக்கு என் முன் எழுந்தருளி என்னை ஆட்கொள்ள வேண்டும் அம்மா அப்படின்னு அபிராமி பட்டர் வேண்டிக்கிறார். பிறவா வரம் தர வேண்டும் அப்படின்னு கேட்டவர் அபிராமி பட்டர். இந்த பாடல் மூலமாக நாமும் அன்னையிடம் வேண்டி இனி பிறவாமல் என்னை ஆண்டு கொள்ளேன்னு அவள் கிட்டக்க கேட்டுப்போம். அபிராமி அன்னைக்கு ஜெய்.